ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப்க்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா 12th வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரயில்வே டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான வேகன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 2 கிட்டத்தட்ட 3712 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய உமன்ஸுக்கு எல்லாமே எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் இதில் நீங்கள் எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா May 7 அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? என்ன கேட்டகரியில் வந்துட்டு வேகன்சிஸ் எல்லாமே அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு CHSLன்னு சொல்லக்கூடிய கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா May 7 வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஃபீஸ் எல்லாமே பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு May 8 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷனில் கரெக்ஷன்ஸ் இருந்து தான் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான டைமும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்றைக்கு அப்படின்னா May 10 and 11 வந்துட்டு அதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு சிபிடி டைப்பில் வந்துட்டு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கான ஷெட்யூல் வந்துட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக ஜூன் ஜூலையில் வந்துட்டு Tier 1 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. Tier 2 வந்துட்டு லேட்டராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உமன்ஸுக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ், அதாவது வந்துட்டு உமன்ஸுக்கு இல்லாமல் எந்த ஒரு விதமான ஃபீஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான பே ஸ்கேல் லோவர் டிவிஷன் கிளர்க்கு நெக்ஸ்ட்டு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு என்ன லெவலில் வருது அப்படின்னா level 2ல் சேலரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பேசிக் எவ்வளோ அப்படின்னா 19,900 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து DEO அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் level 4ல் வரக்கூடியது 25,500. நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா என்ட்ரி கிரேட் ஏல வரது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 25,500 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி 81,000 வரைக்குமே உங்களுக்கான சேலரி எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. வேகன்சி எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா டென்டேட்டிவாக வந்துட்டு 3712 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேகன்சி மேபி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். இது எல்லாமே வந்துட்டு ஜோன் வைஸ் வந்துட்டு வேகன்சிஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ரிசர்வேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான க்ரூஷியல் டேட் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1/8/2024 அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் SC/STயாக இருந்தால் 5 years, OBCயாக இருந்தால் 3 years, PWBD அன்ரிசர்வ்டாக இருந்தால் 10 years, PWBDயில் OBCயாக இருந்தால் 13 years, SC/STயாக இருந்தால் 15 years, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு 3 years, பர்சனல் டிசபிள்டுக்கு வந்துட்டு 3 years அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அவங்களுக்கு SCயாக இருந்தால் வந்துட்டு 8 years அப்படின்ட்டு எல்லா கம்யூனிட்டிக்குமே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் DEO அதாவது கிரேட் ஏல வந்துட்டு 12th வந்துட்டு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன் சயின்ஸ் டீம் வந்துட்டு இங்கே வித் மேத்தமெட்டிக்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? LDC, JSA அப்புறம் வந்துட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமமாக நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த ஒரு ஜாப்க்கு வந்துட்டு எலிஜிபிள். அடுத்து வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?
அப்ளிகேஷனில் நீங்கள் வந்துட்டு ஸ்கேன்டு சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப் எல்லாமே வந்து வைக்கணும். அது என்ன ஃபார்மேட்டில் எவ்வளோ லென்த்தில் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு தென் வந்துட்டு சிக்னேச்சர்ஸ் எல்லாமே இன்கேஸ் பிளர்ராக இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் டேட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7th மே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ₹100 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உமன் கேண்டிடேட்ஸ் தென் வந்துட்டு SC, ST, PWBD, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாமே வந்துட்டு எக்ஸம்ஷன் எந்த விதமான ஃபீஸ் வந்துட்டு இல்லை. இந்த ஃபீஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக வந்துட்டு பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா May 8 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு பே பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு ரெசிப்ட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சென்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க ரீஜன் வைஸு. அதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சதர்ன் ரீஜனில் வந்து நம்ம தமிழ்நாடுல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சென்டர்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சதர்ன் ரீஜன் பொறுத்த வரைக்கும். அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் CBT டைப்பில் Tier 1, Tier 2 அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருக்கோம். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சரிங்களா? அந்த ஸ்கீமில் வந்துட்டு Tier 1ல் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 25, மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு 50 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றிலுமே டியூரேஷன் வந்துட்டு 60 minutes அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? Tier 2ல் வந்துட்டு செக்ஷன் 1ல் வந்துட்டு மாடியூல் 1 வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், மாடியூல் 2ல் வந்துட்டு ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இதில் வந்துட்டு டோட்டல் கொஷின்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் சேர்த்து 60 கொஷின்ஸு 180 மார்க்ஸ்க்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்துட்டு 1 hours. அடுத்து செஷன் 2, செஷன் 3ல் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. செஷன் 2லையுமே வந்துட்டு மாடல் 1 and 2 இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் திரும்ப வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ் இது ரெண்டுத்துமே சேர்த்து டோட்டலாக 60 கொஷின்ஸு 180 மார்க்ஸ்க்கு வந்துட்டு 20 minutes வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு செக்ஷன் 3ல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? 45 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு செஷன் 2ல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டு இதெல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது இருக்கக்கூடிய 3 செஷனுமே வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே செப்பரேட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. Tier 1ல் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் Tier 2க்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆகுவீங்க. சரிங்களா? ஸ்கில் டெஸ்ட் ஃபார் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கெல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டைப் ரைட்டிங். அடுத்து உங்களுக்கு சிலபஸ் சொல்லியிருக்காங்க. Tier 1க்கான சிலபஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? Tier 1, Tier 2 ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு உங்களை நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் கேட்பாங்க. உங்கள் ப்ரூஃப்க்கு வந்துட்டு என்னென்னலாமா வச்சுருக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு அனெக்ஷரில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்துட்டு எவ்வளோ மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொண்டு வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து ரீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.